பஸ்ஸில் திருடிக்கிட்டு அதோ ஓடுறான் திருடன் அப்படின்னுக்கிட்டே திருட்டு நகை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டே ஓடி போயிடுவான். அதை மாதிரி இந்த வாக்காளர் பட்டியலில் வாக்காளராகவே இல்லாத பேர் இருக்கும், அதுக்கு ஆள் இல்லை. அதே போல தமிழ்நாட்டில் 65 லட்சத்துக்கும் அதிகமான பேர் இருக்கும் பட்டியலில், ஆள் இருக்காது. அப்படி பேர் இருக்கும் ஆள் இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்டியலை கொஞ்சம் ரஃபா நடந்துக்கக்கூடிய அரசியல் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்டியலை எடுத்து வச்சுக்குவான். எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அனுப்பி அந்த ஓட்டை போட்டுருவான். இதுதான் ஓட்டு திருட்டுங்கிறது. இந்த ஓட்டு திருட்டை தடுக்கிறதுக்கு தான் இப்ப என்ன பண்றாங்க, ஒரு வீட்டில் போய் படிவத்தை கொடுத்து எத்தனை பேர் இருக்காங்க, 7 பேரா 4 பேரா இருந்தாங்க அப்படிங்க, இதுதான் கீழே கையெழுத்து போட்டு கொடுங்க. அவர் இல்லைங்க இந்த ஊர்ல எல்லாம் அவரு என் பையன் தான் அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு அது அப்படின்னா நீங்க யாராவது ஒரு பெரியவர் கையெழுத்து போட்டு கொடுங்க, அவங்க நம்பரை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இருக்கீங்கல்ல, இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. சிலர் பட்டியலில் பேர் இருக்கும், ஊர் மாறி போயிட்டு இருப்பாங்க, பர்மனண்டா இருக்கவே மாட்டாங்க, அல்லது இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி இருந்துட்டா இதுதான் 65 லட்சம் பீகார்ல. இந்த 65 லட்சத்துல தான் அதுக்கு ஆளுங்களை ரெடி பண்ணி அந்த 65 லட்சம் ஓட்டையும் போட்டுருவான். போட்டிருந்தா இப்போ பீகார்ல கூட கொஞ்சம் முன்னுக்கு வந்திருப்பாங்க அவங்க. அதே போல தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கள்ள ஓட்டு போட்டு தான் இந்த கட்சிகள் ஜெயிக்கிறாங்க. திமுக அப்படித்தான் ஜெயிக்குது. இப்போ திமுக அதனாலதான் இந்த சரி பார்க்கறதெல்லாம் நீங்க செய்யாதுங்க, நாங்க கள்ள ஓட்டு போடணும், அதுக்காக வேண்டி அந்த பேரு எல்லாம் அப்படியே இருக்கட்டும், அதுல நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அத ஓட்டு திருட்டுங்கிறாங்க. இது ஓட்டு திருட்டு இல்ல, ஓட்டு திருட்ட தடுக்கிறது தான் எஸ்ஐஆர். ஓட்டு திருட்டு இல்ல. 500 1000 அந்த நோட்டை எல்லாத்தையும் நீங்க வங்கியில கட்டிடுங்க, உங்க கணக்குல கட்டுங்க, கட்டிக்கிட்டு எடுத்துக்கிடுங்க அப்படிதான் சொன்னாங்க. கட்டிட்டு எடுக்கிறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? அது யாருக்கு கஷ்டம்னா, யாரெல்லாம் கள்ளப்பணம் வச்சிருக்காங்களோ, கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்களோ, கணக்கில் வராத பணம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். பேங்க்ல கட்ட முடியாது, அவங்க கட்டலை. அப்ப அந்த மாதிரி திருட்டு பணம் வச்சிருக்கவங்கள பிடிக்கிறது எப்படி? அதுக்காக தான் அந்த பேங்க்ல கட்டுங்கன்னு சொன்னாங்க. கள்ள பணத்தை கண்டுபிடிக்கிறது ரீமானிட்டேஷன், கள்ள ஓட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ்ஐஆர். இது பிஜேபி தான் செய்யுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்ததே இல்லை, அப்படி எல்லாம் கிடையாது. ரீமானிட்டேஷன் ஏற்கனவே நடந்திருக்குது. இதை மாதிரி தேர்தல் எஸ்ஐஆர் திருத்துறதும் ஏற்கனவே நடந்திருக்குது. 8 முறை நடந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில. வணக்கம்.